என்னுடைய பெயரை கேட்டால் எவரும் புலப்படுவானே அப்பேற்பட்ட வல்லவரை பார்த்து அடே சின்னாண்டவா கரிச்சட்டியா கழுவுகிறார் என்று சொல்வதால் இவனை நான் சும்மா விடுவதா என்று சிலர் சங்காண்டவர் வந்து கொண்டிருக்கின்றார். கிழங்கு தெரிவிக்க பாருங்க. சின்ன சாமி எங்க இருந்தாலும் அருள் வந்துடும். சாமி வராயில் எடுத்துறாங்க, பார்த்து இருந்துக்குங்க. ஆமா, விலங்கு தெரிவிக்கல சின்னன் அருள் வரும், பார்த்து பிடிச்சிருக்குங்க சொல்லி சொல்லாருங்க. சின்னனை சங்காண்டவர் நமது கோட்டைக்கு காவலாளி வைக்கப்பட வீரமாகி என்னை பார்த்து அதே சின்னாண்டமா கரிச்சட்டியா கருதுகிறார் என்று சொல்வதால் இவரை நான் சும்மா விடுவதா? சங்கர் கை கடிக்க கூடாது. பொறுமை பொறுமை போதும் போதும் நின்று பொறுமை பொறுமை சாமி.
ஒன்று வீட்டாக பேசினார் தம்பி சங்கர். பொறுமையா இருக்கணும் சாமி. அப்படியே நின்னுங்க, அப்படியே நின்னுங்க, அமைதியா இருக்கணும். உங்களோட கோபத்தை காட்டினா யாராலையும் தாங்க முடியாது சாமி. அப்படியாக இருக்கணும். கண்டு கலகிற அன்னவார் தெய்வம் கிழங்கு வெறுக்கிய ஆத்திர கோயில் அப்படித்தான் வரும். ஆமா, குளக்காட்டு புதுல பாடும்போது இந்த சாமிலாம் வந்தா பிடிக்கவே முடியாது. அந்த தம்பிக்கு அவன் நான் 4 வருஷம் பாடியிருக்கிறேன். நீங்க பார்க்க வந்ததுக்கு அப்படி தூக்கி அடிக்கும். பரவாயில்ல, அப்படியே உட்காந்து பாருங்க. கிழங்கு இருக்குது. சாமி வந்தவங்க மழையிலே இருங்க. ஏன்னா கடைசி நாள் கட்டம். சாமி அழைச்சல வராது, அழைக்காமே வந்துடும். இதுக்கு முன்னே அழைக்காது. அப்படியா இருந்து அவனுக்காக சாமி அவர்களை பார்த்து இருந்துச்சு. தம்பி சங்கர் வீரமாகி வயதிலிருந்து தனியாக வைக்கப்பட வீரமாகி அப்படி பார்த்தார் சங்கர். ஆயங்கரித்த வரவேற்றால் யார் இவர்கள் சாகுமே, கொண்டாடித்த வரவேற்றால் கூறியவர்கள் சாகுமே. கற்பிக்க தோழிகளை கலைசாக வரவில்லை, இயற்கைக்கு தோழிகளை என்னை எதிர்த்து நிற்க படுகவில்லை. வந்த சமுத்தனாக வரலாற்று போர் மன்னராக வாழ்ந்து வருகின்றேன். நான் வந்து அவரை எழுத்து வீசினால் வருத்தப்பட்ட மாயவனாலும் என்னுடைய வெற்றி கேட்க முடியாது. அக்கப்பட்ட உலகை வெற்றி இன்று ஒரு நாள் இரவு கோட்டைக்கு தமிழாளி வெள்ளமலை வீரமாக நீ கேட்டுவிட்டால் யாரானே என்னை பார்த்து யாரை கேட்கிறா? நான் முதல் குடும்பத்தாக அண்ணனாக பிறந்திருக்கிறேன். உங்களுக்கு காவல்பிரிய வேண்டிய இளைய சாமியாக நான் வையமலை வீரமாக பிறந்திருக்கிறேன். சாமி ஆண்டவரே, வீரர்கள் நீண்டெடுத்த தொண்டு சென்ற அத்தாவாக, நாககனி நீண்டெடுத்த நல்லவர்கள் வைக்கமலை வீர போகனாக நான் உங்களுக்கு அறிவுகளை பார்க்க பிறந்திருக்கிறேன். உங்களோட பிள்ளை அண்ணனாக பிறந்திருக்கேன் என்று சொன்னால் வைக்கமலை. சாமி ஆண்டவரே, நான் அழியாபுரி எல்லைக்கு கருமனார் கோயிலுக்கு ஒரே படைகளால் சூழ்ந்து கொண்டு வந்து விட்டது. அந்த படைகளை நான் வைக்கமலை வீரமாகி காது மூக்கிலை அழுத்தி ஊனாங்குடியை தோரணமாக கோர்த்து உடைக்கு மத்தவனுக்குமாக கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, பாருமை வையமலை சாம்பகான் பாருங்கள் வழிகளிக்கும் மனிதனான பல்லுடைய வையமலை அவர்கள் வெற்றி தரகுமைத்திருக்க வராமல் எனது மண்ணால் மற்றவர்க்கம் காக்க வந்திருக்கின்றாரா? நீ வெற்ற படைய நான் வெட்டப்படாது சாமி. அதனாலதான் காது மூக்கிகளை அறுத்து உடைக்கு மற்றவர்க்கம் கொண்டு வந்திருக்கிறேன். இதோ ஈராட்டு காலி வீரர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள். சண்டை சண்டை என்று போதெடுத்து போக வேண்டும் என்று சின்னனை சங்கானவர் விரும்பிட்டு வந்து கொண்டிருக்கின்றார்.
அண்ணா பிறந்த என் உறவி அண்ணா நீங்க எப்பொழுதும் போயிட்டு வாரன்னு சொல்றாங்க. நான் போறேன் பிறப்புறீங்க. போக வேண்டாம்னா நீங்க சண்டைக்கு போய்விட்டா 14 வயதில் எப்படில கருவறிவதற்காக கனவுகள் எழுதி விட்டேன். வேண்டாம்னா வேண்டாம். நீங்க பள்ளியில காட்டுல வழங்கி விட்டா அத்தாவே இறந்துவாங்க. நீங்க போக சாம்பூலும் அழிந்துருவாங்க. சத்தியமோதல் வந்து அவரே இறந்துருவாங்க. நான் ஒரு வியாதி இந்த பொண்ணோட நாட்டுக்கோட்டையில் என்னன்னா செய்ய போகிறேன். வேண்டாம் வேண்டாம். சளி பாடுகளம்மான் சங்கரிதான் படிக கண்டேன். நீங்க 16 வயதிலே மனிதருக்கு கடவுள் எழுதி விட்டேன். வேண்டாமண்ணா வேண்டாம். நீங்க சண்டைக்கு போக வேண்டாம். வேண்டாமண்ணா வேண்டாம். வாணி தகவி, நான் எந்த சண்டைக்கு கிளம்பினாலும் எதற்கு கிளம்பினாலும் வாங்கி வர வளர்த்தி மந்திரமல் கை கொடுக்கின்ற தங்கம் என்று ஒரு நாள் சண்டைக்கு போக வேண்டாம் என்று காலை பிடித்து கடத்த வழங்காக கேட்கிறாரே அம்மா. அம்மா கலிமண சண்டையை தங்க
சொல்வதை கேளுங்கள் அண்ணா. கடல்ல புடிக்கிறது கடலவர கேட்கிறது கடலவர கேட்கிறது கடல்ல புடிக்கிறது கடலவர கேட்கிறது கடலவர கேட்கிறது என்னைக்கு போவதற்கு என்ன மணி வந்தாரம்மா என்னைக்கு போவதற்கு என்ன மணி வந்தாரம்மா கண்ணையாகிட்டே போவோம் தனிக்கிளைய போகிறது கண்ணையாகிட்டே போவோம் தனிக்கிளைய போகிறது கண்ணால போகிறது தனிக்கிளைய போகிறது கண்ணால போகிறது தனிக்கிளைய போகிறது இன்பனமானது இறகிளைய இன்பனமானது இறகிளைய காலை பிடித்து கடத்தவரை கேட்கிறேன்னா அப்படி நீங்க மீண்டு போதாக இருந்தா தங்கடி அந்த மேலாட்டின் காய்கறிகளை வெட்டி நீங்களை கட்டி அம்மா அந்த கத்தினாலே கூடக்கூடாத தங்களை வெட்டி ரத்தத்தில் நடந்து போகலன்னா நான் உறுதியாக இருந்து தங்கடி அனாதையாக நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் சரி அம்மா நான் சண்டைக்கு கிளம்பும் பொழுது போக வேண்டாம் என்று காலை பிடித்து கனத்த வரங்காக கேட்கிறாயே அம்மா. இந்த பள்ளி வளநாட்டு கோட்டையிலே உன்னை செல்வமாக நாங்கள் வளர்த்து இன்று ஒரு நாள் காய்கறிகள் வந்துவிட்டார்கள் என்று நான் போகின்றேனே தங்கமே. அம்மா தொழிலே தொட்டி கட்டி குழலினா நலவாழ்கிறார் இந்த பொன்னி வளநாட்டு கோட்டையிலே தொழிலில் தொட்டி கட்டி துணை மீது நடவழக்கி மாவிலில் தொட்டி கட்டி மடி மீது நடவழக்கி உன்னை மயங்காமல் வளர்த்தேனே என்று ஒரு நாள் பொல்லாத நேரங்கள் வந்து வீரமலை காடகமாக நான் போகின்றேனே. செல்லக்கிளை வளர்த்து உலகையில் ஒப்படைத்து போவதைப் போல் இந்த பொன்னி வளநாட்டு கோட்டையிலே அந்திரமாக தன்னந்தனியாக உன்னை விட்டுவிட்டு போகிறேனே அம்மா. இந்த கால அண்ணனுக்காக வீடுமாகையும் மாற்றோ
ஈரமலை காரணமாக வந்தார். வந்து பார்க்கும் பொழுது அணியாப்பூர் இலைக்கும் கருப்பனார் கோயிலுக்குமாக ஒரே படைகளாக சுட்டு கொண்டு இருந்தது. இந்த படைகளை ஒருவனை கூட விடக்கூடாது, சண்டை சண்டை என்று சங்கரிக்க வேண்டும் என்று ஈரமலையில் மேல் வீரமாக நீ இருக்க வேண்டும். சுவாமி ஆண்டவரே, வீரமாக நான் வேலைக்கு முகமாக அந்த வீரமலை காட்டிலே அந்த கரட்டில் என்று நான் சண்டை செய்கிறேன். அணியாப்பூர் எல்லைக்கு கருப்பனார் ஒளிவிக்கும் மலைகளை சூழ்ந்து கொண்டிருப்பது ஒரு மலையை விட வேண்டும். இதோ ஈரமலை காலகத்திலே ஒருவன் கூட தப்பக்கூடாது என்று எலும்பு ஒடிக்கலாம். நான் காலையில கவன்றான். இவன் வந்திருக்கிறான் சண்டைக்கு. இவனால என்ன பண்ண முடியும்? கொசுவு நம்ம ஆயிரக்கணக்கான காணிவிடமாக வந்திருக்கிறோம். ஒரு பயம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பயந்துட்டான் பத்தியா வெள்ள பத்தியா பாரு வீரமாக சாமி ஆண்டவரே, இவர்களை ஒருவரை கூட நாம் விடக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன். வந்து மேல் காலை தூக்கி சண்டை செய்யலாம பாவாடை இருக்குது. நான் எல்லாம் வச்சுட்டோம். ஏண்டா இருறா இருற வாரு. உன்னால முடியுமாடா? என்ன முடியும்? என்னால முடியும்? என்னால எல்லாம் முடியும். என்ன முடியும்? உன்னால என்ன முடியும்? நான் கத்தில வெட்டு போடுவேன். நம்ம வேளாண்டி காணிமலைனா அரவரத்து ஆளுகளா? வெட்ட வெட்ட தலை மேசிம காணிமலைங்க, அறுவருக்க தலையின் தலைவர் காணிமலைங்க. ஏன்டா ஒரு பொடிப்பாய் வாங்கிட்டு எங்க வீட்டை வாதாட முடியுமா? ஆமா, நீங்க நானா பாப்போமா? ஏன் காத்தடித்த குழப்பமும் அவ்வளவுதான் இன்னையோட முடிஞ்சு. என்னத்தே அல்லத்தில கும்பலே அப்படி கொள்ள பாக்குறானே. அனுபவிக்கும்
ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. ஆமா, கத்திய போட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை. கத்திய போட்டுட்டு என்ன சண்டை செய்வது? உனக்கு தத்துவம் இருந்தா சகிரியம் இருந்தா எனக்கு கேட்ட முகத்தில் மீசை இருந்தா வாடா கத்திய போட்டு வா. கத்திய எடுத்துட்டு இப்படி பிடிங்கிறேன். சரி வாருங்கள் பார்க்கலாம். வா. என்ன சண்டை செய்வது? உனக்கு என்னடா சண்டை தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? முத்து சண்டை தெரியும். தெரியும் தெரியும். எனக்கு தெரியாது. ஒரு ஆள் மட்டும் வந்திருக்கிற இங்க உங்க ஆளுகளை எல்லாம் ஓரமா ஒதுங்கி. ஆஹா, அப்ப வர வைக்கிறேன். ஆ, உனக்கு குத்து சண்டை தெரியுமா? எனக்கு தெரியும். வீடு கட்டி விளையாட தெரியுமா? வீடு கட்டி விளையாடணும். ஆமா. தனியால அது எப்படி விளையாடுறது? பயந்துகிட்டே ஓடுறானுங்க. ஐயோ சரி காளியப்பா, இங்க வாடா. இன்னைக்கு நான் அவனை குத்த போறேன். அவன் இங்க வருவான். காய வாரி தரையில அடித்து போடுறான். வாடா பாத்துக்கலாம். பார்க்கலாமா? இற பாரு. இற எஸ்எஸ்எஃப் பண்ணிட்டு அட படத்துக்கு வாடா பாத்து. எங்கடா பயந்து ஓடிட்டாங்க. வாடா பாத்துக்கிறேன். காலை தான் பிடிக்க சொன்னீங்க. யாரு காலையும் சொன்னீங்களா? என் காலை பிடிங்க வந்து ஆளை பிடிச்சிட்டேன். தூக்கி விட இலையெல்லாம் வீணா போச்சு. வீரமணி கழகத்திலே சண்டை சண்டை என்று சண்டை வைத்தார். வீர இயக்க மலைகளை வைரமணி வீரமாகி நீ சண்டை செய்ய வேண்டும். அந்த வையவள தரப்பில் இருந்து அந்த போட்டித்தடினாலே ஒரு படையில கூட உட்கார்ந்து வையவள வீரமாக அப்படி பொங்கல் Thank you.
காலங்களில் ஆறாக ஒழியது கூட்டப்பட்ட ரத்தங்கள் கும்பநாமகத்தில் ஆறாக ஓடிக்கொண்டு இருப்பது சுற்றி இருந்த பக்க இருந்த நாய் நரிகள் விளக்குகளை சூழ்ந்து ஓட்டி பங்கு போட்டு பிச்சு தின்னு கொண்டிருந்தன. இன்னும் படுகள் இல்லையே, சண்டைக்கு ஆள் இல்லை என்று அந்த பிணத்தின் தலைகளை அனைத்து ஒன்றாக திரட்டி மேற்கு முகம் மாற்றமாறு தலைகளை வெட்டிக் கொண்டு இடம் குழுவிட்டுக் கொண்டிருக்கிறார் சிலரை சங்காதவர். சண்டைக்கு ஆள் பார்த்தாவே நிலம் குழு இருக்கிறார் தலையில ஒன்றாக திரட்டி. அப்படி இருக்கும் பொழுது வீரப்புரி எல்லைக்கின் அணியாப்புரி எல்லைக்கின் படைகள் வெற்றின ரத்தம் வீரபல காடாக வெள்ளை ஆறாக ரத்தமும் தரமாக ஓடிக்கொண்டிருப்பார். அப்பொழுது பார்த்தா பார்வதா தேவி பரமசிவன் கல்லு வண்டி வெளியே நடத்தினார். உலகமே சிறு சிந்திகளுக்கு பணியாளக்க வேண்டும் என்று ஈஸ்வரன் வந்தால் வீரபல காட்சித்தாங்க. அது பார்க்கும் பொழுது வீரபல காலை ரத்தமும் தரமாக இருந்தது. அப்ப நினைத்தா யாருனாலும் இந்த படைகளை வெற்றினார் என்று தெரியவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள் கிடைக்கலைன்னா நம்மளோ வந்து வெட்ட போகிறான், என்ன செய்வது என்று சித்தம் கலங்கி குத்துதடு மாறி அப்பொழுது ஈஸ்வரன் புலம்பு கொண்டிருந்தார். புலம்பு கொண்டிருக்கும் பொழுது ஈரை வாழ்க்கை அளக்கும் மாய கண்ணன் மாமி அழுகின்றாரே என்னாலே போய் கேட்போம் அப்படின்னு உயர்ந்தார் மாயவன். ஈஸ்வர இடத்துல வந்தோடனே மாமா யார் அழுகிறேன்னு கேட்டா, மாமா இது யாருக்கு தெரியல, வீரவள காலை வெறும் நத்தமிச்சலமா இருப்பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்திலே சண்டை காலையில் நம்மளெல்லாம் வந்து வெட்டி போடுவான், அது யாருக்கு தெரியலன்னு சொன்னான். அதுக்குத்தான் சொல்றார் மாயவர். வேறு வேறு யாரும் இல்லை, காராளத்தாரில் பிறந்தவர்கள் ஆழத்தால் நீண்டெடுத்த கொளத்தா கவுண்டர், கோலத்தால் நீண்டெடுத்த கொள்ளையா கவுண்டர். தாமர கவுண்டியத்தை கல்யாணம் செய்து 12 வருஷ காலமாக குழந்தை இல்லாமை மனைவி கைலாசமாக வரமாக வந்தல்லவா, அந்த மாதிரி இன்று வரத்தை கொடுத்தோம் பொடிவள நாட்டிலே. அவர்கள்தான் சின்னதான் வெற்றின படைகள் அர்த்தம், வேறு வேறு ஒருவரும் இல்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவரோட உயிரை நான் பிடிக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் மாயவர். ஈஸ்வரனுக்கு வர கொடுக்க தெரிந்தார், அழிக்க தெரியாது, அழிக்க தெரிந்தார், கொடுக்க தெரியாது. மாயவருக்கு எல்லாமே தெரியும். அப்பொழுது மாயவர் வந்தார். வந்து என்ன நினைத்தார், எதிர்த்து போய் அம்பு போட்டார் நம்மளோட உயிரை குறைத்து விடுவான், அதனால தனி தாவத்தை கொடுத்து கூணாமலார்கள் வரவழைத்து மண்ணி மரத்தடியாக கூடாக கட்டி மாயக்கண்ணன் மரவிருந்து வரம் கொடுத்தவர். வாழக்கென்ன வெள்வழைக்கு வல்லவனுக்கு அம்பு போடணும், மல்லியப்பு கடவுளுக்கு மாயவர் அம்பு போட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சின்னனுக்கு தனி தவத்தை கொடுத்து விட்டார் மாயவர். வீரமலை கானகத்திலே சண்டை சண்டை என்று சங்கரித்து விட்ட வேலைகளே எனக்காக தண்ணீர் தாகங்களாக எடுத்து விட்டது. நான் என்ன செய்வேன் என்று சின்னனை சங்கண்டவர்தானா? இந்த வீரமலை காலகத்திலே நான் சண்டை சண்டை என்று முடித்த வேலையிலே எனக்காக தண்ணீர் தாகங்களாக எடுத்துவிட்டதே. தண்ணீரே தாகங்கள்
எனக்காக சாமி நல்ல தண்ணி தாகங்கள் நாங்கில் உணர்கிறது, ஆண்டவா பச்சை தண்ணி தாகங்கள் பல்லில் உணர்கிறது, சாமி ஆண்டவரே உருட்டி உணர்கிறது, உள்நாக்கு சோறுகின்றது. எனக்காக மயக்கமாக ஆகிக்கொண்டு இருப்பதே சாமி ஆண்டவரே கட்டிமுடி வீரனுக்கு கத்தி பிடிக்க வீரனுக்கு கைகள் திறந்து விட்டது, வெற்றி பிடிக்க வீரனுக்கு இடைகள் திறந்து விட்டது. என்னுடைய எட்டான பிறகு எங்கே போக வேண்டும் தெரியவில்லையே. இந்த வீரமலை காரி யாகமலை சரிகள் சொல்லி ஐவனை காட்டியே தண்ணி என்று தாமங்களாக ஏற்பட்டு கொண்டு இருப்பது வாகனமாக கொடுத்தால் நான் வருவேன் வளநாடு. பச்சை தண்ணி நீ கொடுத்தால் நான் வந்து எனது பத்தினியை பார்க்கிறேன். தண்ணீர் அருந்தினால் உயிர் பிழைப்பேன், இல்லை என்றால் நான் மாண்ட மடித்து விடுவேன் என்ற நிலையிலே சாதியில் இளைய சாதியாக இருக்கின்றேன். எப்படி தண்ணி தருவது என்று சொல்கின்றாயா? ஆபத்திற்கு பாவமில்லை, எங்கேயாவது போய் எனக்கு தண்ணி கொண்டவா, இல்லை என்றால் நான் மாட்டு மடித்து விடுவேன். ஆபத்துக்கு பாவம் கிடையாது, நீ எங்கேயாவது சென்று தண்ணி கொண்டாந்து சொல்கிறான், நான் போய் பார்த்து வருகிறேன் அப்படின்னு வயமலை வீரமாகி வீர மலையவே ஓடி பார்த்தான். பார்க்கும் போது இந்த மேலாட்டில் காய் வழியில் வெட்டின அத்தன் சரந்தான்
குடிப்பது? எந்த இடத்துல தண்ணி கிடைக்கலையே, ஆண்டவருக்கு எப்படி தண்ணி கொண்டாந்து குடிப்பது? அப்பொழுது கண்ணீர் வெடித்த அழுது வாங்கி எங்களை பார்த்தாலும் நத்தம் தலமாத்தா வெள்ளமாக ஓடிக்கொண்டிருப்பது, ஆண்டவருக்கு தண்ணி கொண்டாந்து எப்படி கொடுப்பது நினைத்துக் கொண்டு பார்த்தா ஐயவள வீரவாகி பாக்கியமா சொல்ல பொய்கையா தோடு ஐயா சின்னாண்டவரை அழைத்துக் கொண்டு நம்ம தண்ணி எடுத்து குடிக்க வேண்டும். சாமி சின்னாண்டவரை வீரவாகி ஊனவள் அருகிலே கொஞ்சம் போல தண்ணி தெரிகிறது. போக பிறப்பிக்க போகலாம். இதோ குமர் நாமல் வருகையாக கொஞ்சம் போல தண்ணீர் தெரிகின்றதா? ஆமா. இந்த தண்ணீரை அருந்தினால் நான் உயிர் விளைப்பேன், இல்லை என்றால் மாற்றம் அழித்து விடுவேன் என்ற நிலையிலே எட்டான பயனுடைய திட்டமுள்ள தாராளன் என்னால் எனது குதிரையின் மேல் கூட ஏறி உட்கார முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? ஆத்திரத்தை கூற வேண்டாம். நான் 12 பிழை கொடுத்து உன்னை தூக்கி குதிரை மேலே உட்கார வைக்கிறேன். போகலாம். இதோ குமன் நாமல் அருகே தெரியும் தண்ணீரை நான் அருந்த வேண்டும். பிறப்பிட்டு போகலாம். வைக்காத எனது நீலவரணி குறை இந்த ஒரு நாள் முன் வைத்த காலத்தில் வைக்கிறேன். நான் என்ன செய்வேன்? என்னைக்கு அடிக்காத குதிரையே நீங்க சமயக்கிழமை அடித்து தோற்றத்துக்கு போகட்டும் என்று மடிக்காத நீலவரணி பிறவியை இந்த தன்னை தாக தெரிவினால் நான் அழித்து நீட்டுகின்றேன். குமர் நாமல் அருகே தெரியும் தண்ணியை நான் அருந்தியாக வேண்டும். இதோ வைக்கின்றேன். Maria,
தொப்பமிட்டு தென்னிடம் தோகமலை வடநிறம் குருளியாகுள்ள கீழிடம் கும்பநாமல்லம் அருகியாக சின்னனை சட்டாதவர் வந்தார். வரும் பொழுதில் கொஞ்சம் போல் தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை ஒரு கை தண்ணீரை கையில் அள்ளினார் சின்னனை சட்டாதவர். அந்த தண்ணியை குடித்து விட்டார் உயிர் பிழைத்து விடுவான். சின்னாடி உயிரை குடிக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு தண்ணீர் நத்தமித்தளமாக தெளித்து விட்டார் மாயவர். நத்தமித்தளமாக தெளித்து இனிமேல் அம்பு போடுவார். எப்படி போடுவார்? பாலத்தண்ட வழிவளைத்து வல்லவனுக்காக மல்லியப்பு கடை கொடுத்து மாய கண்ணம் மரபிருந்து போடும் பொழுது பாரதோர் அம்புகளை பல கையிலால் தட்டுவாரு. போட்டவர் அம்புகளை பல கையிலால் தட்டுவாரு. யாரடா யார்? எதிராளியா இருந்தவா எடுத்து சண்டை செய்வோம், பகையாளியா இருந்தவா பக்கவாறு சண்டை செய்வது கூப்பிடுவாரு. இதுக்கு வேலை சிங்கன் பிடிப்பது. அப்படியே அமைதியாக இருங்க. படிகளும் கொஞ்ச நேரம் ஏன்னு கேட்டோம்னா படிகளை போட்டுட்டு பார்த்து காசு வாங்க மாட்டோம். எவ்வளவுதான் சம்பளம் பேசியிருந்தாலும் பெரிய அல்ல. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் காசு முதல்ல வார்த்தை கொடுத்தாங்க, கொடுக்காதவங்க இருப்பாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. மகாமணி வேஷம் போட்டாரு, பெரிய கவுசு ஏறும், படிகளை போட்டுட்டு அப்படின்னு பண்ணா வாக்குக்காரங்க கொடுத்தவங்க கொடுங்க. சங்க குடும்பத்தார்கள் கொண்டு வந்து பணியிடக்காரிக்காக 50 ரூபா கொடுத்து வாசிச்சாரு. சங்கர் அவர்கள் குடும்பம் செல்வாக்காக வாயடி வாயாக வளர வேண்டும் என்று வாசிக்கொண்டு அப்படியே போவார். காசு கொடுக்கிற கொடுத்து எல்லாரும்